WHO கைட்லைன்ஸ் படி 185 டேஸ் 6 மந்த்ஸ் முடிச்சப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா 3 மந்த்ஸ்லேருந்தே அப்படியே ஸ்லோவாக தண்ணியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறது நல்லது. ஸோ 6 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலன்னா ஃபார்முலா தான் கொடுக்கணும். இந்த 2 தான் ஆப்ஷன். டோனர் மில்க் வந்து சிக் பேபிஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் மிக்ஸ் ஃபீடிங்காவது கொடுங்க. மிக்ஸ் ஃபீடிங்னா பால் எனக்கு வரவே இல்லை, கம்மியாக தான் வருது, பரவாயில்ல, நீங்கள் குழந்தைய எடுத்து எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பம்ப் பண்ணி எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இங்கே இன்னொரு இது என்னென்னா, குழந்தை சரியாக ரிமூவ் பண்ணலைன்னு தெரியாததுனால இப்போ ஒரு 4-5 மேபி 20 மினிட்ஸ் ஃபீட் கொடுத்துருக்கேன், ஒரு 40 மினிட்ஸ் ஃபீட் கொடுக்குறேன். குழந்தைய திருப்பி கீழே வைக்கும் போது குழந்தை ஒரு ½ ஹவர்லேயே திருப்பியும் அழுது திருப்பியும் வந்து என்கிட்ட ஃபீட் கேட்குது. அது அப்போனா என்கிட்ட பால் வருது கம்மியாக இருக்குன்னு தானே மேம் அர்த்தம்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. ஸோ குழந்தை சரியாக மில்க்கு ரிமூவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ குழந்தை ரிமூவ் பண்ணாதனால தான் அவங்க அடறாங்க. ஸோ அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் அகேன் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாலிட்ஸ் அப்படின்றப்போ குழந்தை சரியாக ஃபீட் எடுக்கலை, வெயிட் கெயினில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாவே அங்கே வந்து சம்திங் அப்நார்மல். கண்டிப்பாக வந்து லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் ரோல் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி வெயிட் கெயின் தானே, அது சாலிட்ஸ் கொடுத்தா வெயிட் கெயின் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏர்லியாகவே 4 மந்த்ஸ்லேயே வந்து சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை சாலிட்ஸும் சரியாக எடுத்துக்க மாட்டாங்க.